என் அருமை இனிய மாணவ செல்வங்களுக்கு இனிய மதிய வணக்கங்கள். ஆடியோ வீடியோ கேக்குதா? எஸ். ஓகே. ஸோ ஆல்மோஸ்ட் 11th ஸ்டாண்டர்டோட கடைசி சாப்டருக்கு வந்தாச்சா. கடைசி ஆசன் மெக்கானிக்ஸ் இல்லாமல் மீதி இருக்கிற பார்ட்டோட கடைசி டாபிக். இதை தான் வேவ்ஸுக்கு முன்னே பார்த்துருக்கணும். பட் ஓகே ஃபைன். எனிவே நம்ம ரிவிஷன் தானே பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஆர்டர் டசன்ட் மேட்டர். வேவ்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ ஆசிலேஷன்ஸ். இப்போ வேவ்ஸுக்கும் ஆசிலேஷன்ஸ்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, வேவ்ஸ் அப்படின்னு பார்த்தா அங்கே ஒரு ஆசிலேஷன் மூலியமா எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு அர்த்தம். பட் ஆசிலேஷன்ல எனர்ஜி ஒரு இடத்துல கன்ஸ்ட்ரெயின்ட் ஆயிருக்கு. ஒரு பார்ட்டிக்கிள்ல எனர்ஜி தன்னோட ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. கைனடிக் டு பொட்டன்ஷியல், பொட்டன்ஷியல் டு கைனடிக், டிங் டிங் டிங், தட் இஸ் கோயிங் ஆன். ஹலோ, வணக்கம் மக்களே. சாம், திரு கருணேஷ், லேகாஸ்ரீ, இங்க என்னலே பண்றீங்க நீங்களா? எனிவே சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. தியரிய குட்டியா ஒரு ரீகேப்பை போட்டுட்டு ப்ராப்ளம்ஸ்குள்ள ஓடிடலாண்டே. ஃபர்ஸ்ட் எஸ்ஹெச்எம் ஓட பேசிக் ஈக்குவேஷன் என்ன? ஒரு பாடியில எனக்கு ஆக்சிலரேஷன் should be proportional to negative displacement. ரொம்ப ஃபண்டமெண்டலான ஈக்குவேஷன் தான் பசங்களா. 80% physics got more marks than expected things. Okay, சரி சக்தி சரவணன், good job buddy. 80% good, but still மீதி இருக்கிற 20% அதையும் சேர்த்து வாங்கணும். But 80% is really good. Keep it up. என்னடி சரி என்ன சொல்றேன் ஐயா, ஒரு எஸ்ஹெச்எம்மோட ஃபண்டமெண்டல் ஐடென்டிட்டி இல்லை ஃபவுண்டேஷனல் கான்செப்ட் என்னன்னா, ஒரு பாடியில் நான் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கும்போது ஆக்சிலரேஷன் அவனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கணும். நம்ம மைண்டில் எப்படி ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக போயிட்டு உட்காந்துருக்கோம். கைனமேட்டிக்ஸ் படிக்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் படிச்சிருப்போம், வெலாசிட்டி படிச்சிருப்போம், ஆக்சிலரேஷன் படிச்சிருப்போம். டிஸ்பிளேஸ்மெண்ட்டு சேஞ்ச் இன் பொசிஷன், வெலாசிட்டி rate of change of position இல்ல rate of change of displacement, acceleration rate of change of velocity ன்னு சொல்லுவோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்ல இருந்து தானே சார் ஆக்சலரேஷன் வருது. ரெண்டு எப்படி ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்க முடியும்? ஸோ இந்த தாட் வந்து பயங்கரமா கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். நார்மலா நம்ம பசங்களுக்கு ஃபோர்ஸும் மோஷனும் ஒரே டைரக்ஷன்ல தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆகி போச்சு. ரியல் வேர்ல்டுல எஸ் அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ஃபோர்ஸுங்கிறது மோஷனோட டைரக்ஷனை குறிக்கிற ஒரு குவான்டிட்டி கிடையாது. வெலாசிட்டி அப்படிங்கிறது தான் அந்த பாடியோட மோஷன் எந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்றது. ஃபோர்ஸ் சம்பந்தமே இல்லாம வேற ஒரு டைரக்ஷன்ல கூட இருக்கலாம். வெலாசிட்டியோட அதே டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கலாம், அவனுக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபோர்ஸ் இருக்கலாம், பர்பெண்டிகுலரா இருக்கலாம், இன்க்ளைண்டா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். பட் இங்க எஸ்ஹெச்எம்ல அந்த பாடி எங்கெல்லாம் போக ட்ரை பண்ணுதோ ஃபோர்ஸ் ஆர் ஆக்சிலரேஷன் அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட். இந்த வடிவேல் காமெடியில் வர மாதிரி அதை ஏன்டா எடுக்கிற அதை ஏன்டா எடுக்கிறன்ற மாதிரி அங்கிட்டு ஏன் போற அப்படின்னு அந்த பாடி ஒரு இடத்துக்கு போக ட்ரை பண்ணும்போது அவனை இழுத்து பிடிச்சி திருப்பி கொண்டாந்து ஒரிஜினல் பொசிஷன்ல வைக்கிறவன் தான் இந்த இடத்துல எஸ்ஹெச்எம்ல ஆக்சிலரேஷன் அப்படிதான் இருக்கும். இட் வில் நெவர் அலோவ் த பாடி டு மூவ் ஆன். அவனால மூவ் ஆன் ஆகவே முடியாது. எங்க போனாலும் திருப்பி இழுத்துட்டு வந்து ஒரிஜினல் பொசிஷன்ல வைக்கணும். இதுதான் ஒரு எஸ்ஹெச்எம்மோட ப்ராப்பர் ஃபார்முலா. ஈஸி. ஓகே, ஸ்ரீ சக்தி சரவணன், இல்லை ஈஸி பிடிச்சிருந்ததுன்னா தாராளமாக எடுங்க. இதில் என்ன இருக்கு? இஃப் யூ ஜென்யூன்லி லைக் தட் கோர்ஸ், உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை எடுத்தா 4 வருஷம் என்னால் சந்தோஷமா படிக்க முடியும்னு தோணுதா, கண்ணை மூடிட்டு எடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஒழுங்காக படித்தா ஜாப் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். டோன்ட் வரி அபவுட் இட். ரைட். ஸோ ப்ரொபோர்ஷனாலிட்டியை ரிமூவ் பண்ணுறதுக்கு we have to introduce a constant k into x. அவ்வளோதான். ஸோ k obviously constant. இங்கே k will be minus omega square into x. ஸோ இதுதான் ஒரு SHM ஓட ஃபண்டமெண்டல் ஈக்குவேஷன். ஸோ இங்கே k வேண்டாம், நார்மலாக கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். பட் ஜென்ரலாக ரிமெம்பர் திஸ், SHM ஓட ஈக்குவேஷன்னா இதுதான். a is equal to minus omega square x or f is equal to minus kx. இப்படி கூட வச்சுக்கலாம்.
acceleration and force ஓட effect வந்து it should be restoring, right? Restore பண்ற மாதிரி இருக்கணும். இப்போ இதில் ஒமேகாவோட ஃபார்முலா நான் இது ஏற்கனவே பார்த்துருப்போம், 2π/t. ஸோ ஒமேகா இஸ் 2π/t. சரி, இந்த ஈக்குவேஷனை இதை வந்து நம்ம செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்லுவோம். d²x/dt² இஸ் ஈக்குவல் டு மைனஸ், இன்னும் இதை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோம்னா, இந்த மைனஸை லெஃப்ட் ஹேண்ட் சைட் கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் ω²x இஸ் ஈக்குவல் டு 0. இட்ஸ் அ செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி நம்ம எக்ஸ் சூஸ் பண்ணணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு a sin ωt + phi. இது நேற்றுக்கே நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, ஒரு ப்ராக்ரெசிவ் வேவோட ஈக்குவேஷன்ல ωt கூட சேர்த்து நமக்கு ஒரு kxன்னு இருக்கும், பிகாஸ் இட் இஸ் மூவிங். இங்க நமக்கு அந்த மோஷன் பார்ட்டை கண்டுக்க தேவையில்லை. வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அந்த பார்ட்டிகளோட மூவ்மெண்ட்டை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணா போதும். ஸோ x is equal to a sin ωt + phi, basic solution to in the differential equation. ஷாமே பசங்களா, ஃபர்ஸ்ட் சிலபஸை முடிக்கிறது, மற்ற பசங்க கூட நம்மளே கம்பேர் பண்ணிக்கிறது, இது எல்லாத்தையும் நிறுத்துங்க. நமக்கு தேவையான ஒரே கோல் என்ன? நல்ல மார்க் எடுக்கணும். அந்த நல்ல மார்க்குன்றது ஒருத்தருக்கும் மாறும். இப்போ என்ன கேட்டா 100க்கு 100 தான் நல்ல மார்க்குன்னு நான் சொல்லுவேன். பட் இட் டிபெண்ட்ஸ். நீங்க உங்களுக்கு எவ்வளவு நல்ல மார்க்குன்னு வைக்கிறீங்களோ தட்ஸ் ஃபைன், அதை ஒரு கோலா செட் பண்ணிக்கோங்க. பட் ஒருத்தருக்கும் ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கும். ஒரு சில பேர் இந்நேரத்துக்கு முடிச்சுட்டு ரிவிஷன் ஆரம்பிச்சிருந்திருக்கலாம், ஒரு சில பேர் இப்பதான் ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரியான சிச்சுவேஷன் இருக்கும். பட் ஃபாலோ யுவர் ஓன் டைம் லைன். மற்றவங்க கூட கம்பேர் பண்ணவே வேண்டாம். நீ நேற்றுக்கு இருந்ததை விட இன்னைக்கு உருப்படியா எக்ஸ்ட்ரா படிச்சிருக்கியா? போதும் டே. இன்னைக்கு படிக்கிறத விட நாளைக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லைன் சேர்த்து படிக்கிறியா, இல்லை ஒரு 2 நிமிஷம் சேர்த்து படிக்கிறியா? போதும், அவ்வளவுதான். நேற்றுக்கு நீ இருந்ததை விட இன்னைக்கு ஒரு நாள் உருப்படியா ஏதாவது பண்ணியிருக்கமா, அந்த மெட்ரிக்கை வச்சு எடை போட்டு பாருங்க. தட் இஸ் மோர் தென் எனஃப். ரெண்டாவது, இன்னைக்கு படிக்க ஆரம்பிச்சா கூட அடுத்த இருக்கிற 8 மாசத்தை உருப்படியா ப்ராப்பரா யூஸ் பண்ணாலே போர்டு எக்ஸாம்ல ஃபுல் மார்க் வாங்கிடலாம். புரியா? இந்த கேள்வி கேட்கறது நிறுத்திட்டு ஆரம்பிங்க. டே ஸ்டார்ட் 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 டுடே. இப்போ இன்னைக்கே ஆரம்பிங்க. யூ கேன் டு இட். அடுத்து a sin ωt. அடுத்து இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுவோமா? வெலாசிட்டி என்ன? v is equal to a omega cos ωt plus phi. ரைட்டா? அடுத்தது இவனை திருப்பி டிஃபரன்ஷியேஷன் போடுங்க. a is equal to minus a omega square sin ωt plus phi. ரைட்டா? இப்போ இந்த a sin ωt plus phi அவனுக்கு பதில் நான் x போட்டேன்னா ஆக்சலரேஷன் இஸ் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் எக்ஸ் வந்துருச்சா? அவ்வளவுதான். ஸோ இந்த ஈக்குவேஷனுக்கு நான் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறேன். அந்த சொல்யூஷன் வச்சு அந்த ஈக்குவேஷன் கரெக்ட் தான் அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். ஸோ x is equal to a sin ωt, டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சலரேஷன். இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் இங்க நமக்கு 3 குவான்டிட்டிஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன், மூணுமே வித் ரெஸ்பெக்ட் டு டைம் கிடைச்சிருச்சு. இந்த டயத்துல இவன் தான் டிஸ்பிளேஸ்மெண்ட், இந்த டயத்துல இவன் வெலாசிட்டி, இந்த டயத்துல இவன் ஆக்சிலரேஷன், மூணுமே நமக்கு கிடைச்சிருச்சு. இப்ப வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன். சரிப்பா, இந்த இடத்துல எனக்கு எவ்வளவு வெலாசிட்டி இருக்கும், இந்த இடத்துல எவ்வளவு ஆக்சிலரேஷன் இருக்கும், இந்த இடத்துல என்ன இடம் இருக்கும், ஐ மீன் தட் மேக்ஸ் நோ சென்ஸ். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட். அப்போ எக்ஸோட வேல்யூ இங்க டைரக்டா கிடைச்சிருச்சா? வெலாசிட்டிக்கு வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்ம எழுதுறதா இருந்தா ஈக்குவேஷன் இப்படி இருக்கும். v is equal to omega into root of a square minus x square. ஸோ பொசிஷனை பேஸ் பண்ணி என்னோட வெலாசிட்டி இந்த cos ωt, a cos ωt இருக்கு இல்லையா, இந்த சைன்ல இருந்து ரீப்ளேஸ் பண்ணி நம்ம கொண்டு வருவோம். வெலாசிட்டி is equal to omega into root of a square minus y square. அது இல்லாம ஆக்சிலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன் ஆல்ரெடி இந்த கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான். ஸோ இதுதான் எஸ்ஹெச்எம்ல இருக்கிற டோட்டல் ஈக்குவேஷன்ஸோட கலெக்ஷன். மெஜாரிட்டி ஃபவுண்டேஷன் கான்செப்ட் இதுல முடிஞ்சிருச்சு. டன். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், வெலாசிட்டி, ஆக்சிலரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன். இருக்கிற டேர்ம்ஸோட டேட்டா ஐ ஹோப் யூ நோ தட். ஒமேகான்னா 2π/t, ஒமேகா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி, t is time period, 2π/t. And a obviously amplitude.
So A அப்படிங்கிறவன் amplitude, T time period, omega angular frequency, phi நேத்திக்கே சொல்லியாச்சு, again initial phase, right. இப்போ நமக்கு இதுல இண்டிவிஜுவல் கேசஸ் இருக்கும். அதுல ரெண்டு ப்ராமினன்ட் கேசஸ், ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம், சிம்பிள் பெண்டுலம். ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் அண்ட் சிம்பிள் பெண்டுலம். இப்போ ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் எடுத்தோம்னா ஒரு பேசிக் ஸ்ப்ரிங், அவனோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் வந்து m, இவனோட ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் k. இப்போ அவனை லைட்டா நான் ஸ்மால் டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுக்குறேன், ஒரு ஜென்டலா குட்டியோண்டு டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுத்தா he will undergo oscillation. அப்ப இவனோட ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எவ்வளோ இருக்கும்? √k/m. இவனோட லீனியர் டைம் பீரியட் இஸ் 2π √m/k. ஹரிசாண்டல் சிச்சுவேஷனுக்கும் இதே கேஸ் தாண்டே. ஸ்ப்ரிங் வெர்டிகலா வச்சிருந்தாலும் ஹரிசாண்டல் சிச்சுவேஷன்ல இருந்தாலும் ஃபார்முலா எந்த சேஞ்சுமே ஆகாது. திஸ் இஸ் த ஃபார்முலா, t = 2π √m/k. இப்போ நான் ஸ்ப்ரிங் சீரீஸ்ல வச்சிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன். if the spring is connected in series, ஸ்ப்ரிங்ல ரெண்டு கேசஸ் இருக்கு. ஒன்னு சீரீஸ்ல எனக்கு 1/k equivalent is 1/k1 plus 1/k2, right? so இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும், and so on. இதுவே ஸ்ப்ரிங் எனக்கு parallel இருந்ததுன்னா k equivalent equals k1 plus k2, right? so spring series and parallel. அப்படியே நம்ம ரெசிஸ்டன்ஸ் படிச்சிருப்போம்ல, அதுக்கு எக்ஸாக்டா ஆப்போசிட்டா வரும். சரி, இதுல இன்னொரு கேஸ் இருக்கு. நான் ஸ்ப்ரிங்கை கட் பண்ணி விட்டா என்ன ஆகும்? எனக்கு ஒரிஜினலா லெட்ஸ் சே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கு. இப்போ நான் இதை 3 பீஸா கட் பண்றேன்னு வச்சுப்போம். நான் லெட் மீ கட் இட். எங்க கட் பண்ணலாம்? டிங் டிங். நான் கட் பண்ணும்போது எனக்கு இந்த பீஸ், ரைட், இவன் 3 பீஸா எனக்கு கட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். இப்போ ஒரிஜினலா இவனோட ஓவரால் லென்த் L அப்படின்னு எடுத்துக்கலாம். L இவனோட ஸ்டிஃப்னஸ் வந்து K. இப்போ இவனோடது L1, K1, இவந்து L2, K2, இவந்து L3, K3. இப்போ இதுக்குள்ள இருக்கிற ஒரு காமனான விஷயம் என்னன்னா, the product of k into l, kl is equal to k1 l1 equals k2 l2 equals k3 l3. அவ்வளவுதான்டே. So இந்த ரிலேஷன்ஷிப் வச்சு we will be able to calculate individual stiffness. நான் கட் பண்ணதுக்கு அப்புறம் இருக்கிற individual stiffness என்ன அப்படின்றத என்னால calculate பண்ண முடியும், right? So kl is k1 l1, k2 l2, k3 l3. All okay? I think that's enough. அடுத்தது சிம்பிள் பெண்டுலம். இது ஆல்ரெடி நீங்க எல்லாரும் படிச்சிருப்பீங்க. சிம்பிள் பெண்டுலம். ஸோ பேசிக் ஒரு சிம்பிள் பெண்டுலம் இருக்கு. அதோட லென்த் இஸ் L. மாஸ் ஆஃப் த பாப் M வச்சுப்போம். இப்போ இவனை நான் ஸ்லைட்டா டிஸ்பிளேஸ் பண்ணி விடுறேன். அப்போ he will undergo oscillation about the mean position. Time period is 2π √L/g. அவ்வளோதாண்டே. ஸோ அண்ட் இதுக்கு மேலே வேற எந்த ஃபார்முலாவும் இல்லை. we can start solving. ஓகே, எனர்ஜி மறந்தாச்சு. SHMல இருக்கிற எனர்ஜி. ஸோ எனர்ஜி இன் சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். எனர்ஜி இன் SHM. நமக்கு SHMல எனர்ஜி 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று கைனடிக், இன்னொன்று பொட்டன்ஷியல். ஸோ கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி U is equal to ½ kx². இப்போ எக்ஸோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்ல, x is equal to a sin ωt plus phi. ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணும்போது 1/2k into a² sin² ωt plus phi.
அதே மாதிரி kinetic energy is equal to half mv square, right? நம்ம இங்க ஒரு typical spring mass system எடுத்துப்போம். half mv square is equal to half into இங்க we'll do one thing. இங்க k என்ன சொல்லிருப்பாங்க, omega is equal to root of k by m இருக்குதாடே. ஸோ இங்க நான் கேக்கு பதில் m omega square போட்டுக்கலாமா, ரைட்? ஸோ நான் இந்த ரூட் இந்த பக்கம் வந்தேன்னா இட் பிகம்ஸ் ஒமேகா ஸ்கொயர், கேக்கு பதில் m omega square போட்டுக்கலாம், ரைட்? ஸோ ஜென்ரலா ஹியர் கேக்கு பதில் நான் m omega square சேர்த்து போட்டு எழுதிடுவோமா? மூவ் திஸ், ஏன்னா எல்லாத்தையும் வில் பிரிங் இட் டு த சேம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட், half m omega square. அதே மாதிரி m எங்க அப்படியே வச்சுட்டு v வெலாசிட்டிக்கு ஃபார்முலா பார்த்தோமா, omega into root of a square minus x square, or v க்கு in terms of cosல ஃபார்முலா பார்க்கும்போது மறந்து போச்சுடே, 1 செகண்ட், இங்க a omega cos omega t plus 5. ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணா இங்க a square omega square cos square omega t plus 5. டன். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணா வாட் வில் வி கெட்? நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து ஆட் பண்ணும்போது half m a square omega square காமனா வெளியே எடுத்துட்டா sin square plus cos square theta, it will become 1. So total energy is equal to half m a square omega square. Right, இதுல m omega square, omega is root of k by m. So எப்படி எழுதலாம் நம்ம? Omega square is equal to k by m, which gives me m omega square is equal to k square, right? So our total energy is half ka square. அவ்வளவுதாண்டே. ஸோ கான்ஸ்டன்ட் ஒரு SHMல எனக்கு ஐடியல் கேஸ்ல எந்தவித லாஸுமே இல்லாத பட்சத்தில், நோ ஃப்ரிக்ஷன் நோ நத்திங், எந்தவித லாஸுமே இல்லாத சிச்சுவேஷன்ல டோட்டல் எனர்ஜி இஸ் கான்ஸ்டன்ட். ஆனா அந்த எனர்ஜி எனக்கு இட் வில் ஆசிலேட் பிட்வீன் கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியல். ஸோ கைனடிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி half ka square இருக்கு, டோட்டல் எனர்ஜி half ka square. அப்ப கைனடிக் என்ன வரும்? அட் எனி சிச்சுவேஷன் total minus potential, so half k a square minus x square அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ இதுதாண்டே வேரியஸ் ஃபார்முலாஸ், இருக்கிற ஃபார்முலாஸ் இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் போட்டு யூ கேன் சால்வ் எவ்ரி கேஸ். 1 sec. Right. Energy, வேற ஏதாவது ஃபார்முலா மிஸ் பண்ணிருக்காமா? I think that's all. Spring constant increases. Yes. Super. Okay. அவ்வளோதாண்டே, ப்ராப்ளம் ஆரம்பிப்போமா? நடுவில் வேற ஏதாவது ஃபார்முலா தேவைப்பட்டதுன்னா we'll do it in between. First question. The sum of kinetic energy and potential energy of a simple pendulum bob is 0.02 joule. So total energy 0.02 joule. The speed of a simple pendulum bob at equilibrium position is approximately at equilibrium position. இங்க கொஞ்சம் கான்செப்ட் கொஞ்சம் மேத் ரெண்டுமே. இப்போ ஈக்குவிலிபிரியம் பொசிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மெயின் பொசிஷன், சென்டர் மோஸ்ட் பொசிஷன். ஒரு பெண்டுலமோட வெர்டிக்கல் பொசிஷனை தான் நம்ம ஈக்குவிலிபிரியம் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அந்த ஈக்குவிலிபிரியம் பொசிஷன்ல வாட் வில் பி த நேச்சர் ஆஃப் எனர்ஜி? ஒரு பெண்டுலம் ஈக்குவிலிபிரியம் பொசிஷன், இது ஒரு எக்ஸ்ட்ரீம், இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம். ஸோ இங்க அவனோட எனர்ஜி மொத்தமும் வில் பி கைனட்டிக், இங்க அவனோட எனர்ஜி மொத்தமும் வில் பி பொட்டன்ஷியல், இங்கேயும் எனர்ஜி மொத்தமும் பொட்டன்ஷியலா இருக்கும். கரெக்டா? ஏன்னா மீன் பொசிஷன்ல he will have maximum velocity, டோட்டல் எனர்ஜியுமே அவனுக்கு கைனடிக் எனர்ஜியா இருக்கும். அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணும்போது the speed of the simple pendulum at the equilibrium position, so energy in equilibrium position will be completely kinetic. So 0.02 is equal to half into kinetic energy formula mv square, mass of the bob in 20 by 20 grams into v square.
So this gets cancelled. இது cancel ஆயிடுச்சு. எனக்கு 100 into 0.022 equals v square. அப்போ v is equal to √2, 1.414 meters per second. அவ்வளவுதான். The core concept பிடிச்சிட்டீங்கன்னா problem done. So answer is option B. Right? திருப்பி ஒரு தடவை சொல்லணும், எந்த ஒரு ஆசிலேஷனா இருக்கும் போதும் மெயின் பொசிஷன்ல என்டையர் எனர்ஜி will be kinetic. எக்ஸ்ட்ரீம் பொசிஷன்ல என்டையர் எனர்ஜி will be potential. ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டத்துக்கும் சரி, சிம்பிள் பெண்டுலத்துக்கும் சரி, ரெண்டுத்துக்குமே சேம் கேஸஸ் அப்ளிகபிள். Savita, a class 11th student, while conducting an experiment to determine the effective length of a simple pendulum, L, notes down the data of time taken to complete 30 oscillations as 60 seconds. Alright, and hence calculates the length of the pendulum as. இங்க ஒரு ஷார்ட்கட் இருக்கு, பட் நம்ம நார்மல் மெத்தட்ல ப்ராப்ளமா சால்வ் பண்ணி முடிச்சிட்டு ஷார்ட்கட்டுக்கு போலாம். So what's the normal method? இங்க 30 oscillations in 60 seconds. அப்போ 30 oscillationsக்கு 60 செகண்ட் ஆகுது. அப்போ ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போடுமா? 30 oscillationsக்கு எனக்கு 60 seconds ஆகுது. அப்போ ஒரு ஆசிலேஷனுக்கு எனக்கு let's say t seconds அப்படின்னு வச்சுப்போம். இல்ல will use capital T, ஏன்னா ஒரு ஆசிலேஷனுக்கு எவ்வளவு டைம் எடுக்கும் அப்படின்றது தான் டைம் பீரியட். இப்போ இது டைரக்ட் வேரியேஷன், கரெக்டா? ஆசிலேஷன் இன்க்ரீஸ் ஆக எனக்கு டைமும் இன்க்ரீஸ் ஆகும். திஸ் இஸ் a direct variation. ஸோ அப்போ ஐ கேன் யூஸ் டிவிஷன். நான் டிவிஷன் போட்டேன்னா நடுவில் இருக்கிற ப்ரொபோர்ஷனாலிட்டி சிம்பிள் காலி ஆயிடும், எல்லாத்தையும் அடிச்சு தூக்கிட்டு ஈக்குவல்ஸ். ஸோ திஸ் 2. அப்போ டைம் பீரியட் 2 seconds ஆயிடும். T will be 2 seconds. அப்போ ஒரு ஆசிலேஷனுக்கு 2 செகண்ட், 30 ஆசிலேஷனுக்கு இன்டு 2, 60 செகண்ட். டன், முடிஞ்சிருச்சு. இப்போ நமக்கு என்ன வேணும்? லென்த் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம். ஸோ டைம் பீரியட் ஃபார்முலா என்ன? 2π √L/g. ஸோ இங்கே நான் டைம் வேல்யூ 2 seconds இருக்கா? ஸோ 2 equals pi 2π √L/g. 2 cancel. 1/π equals L/g. ஸோ இங்கே நம்ம பை ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ டெக்னிக்கலி இங்கே பை ஸ்கொயர் அண்ட் டேக் பை ஸ்கொயர் ஈக்குவல் டு 9.8 கொடுத்துருக்காங்களா? ஸோ இதையும் கேன்சல் பண்ணிட்டா L is equal to 1 meter. ஸோ டைரக்ட் ஆன்சர். ஆனா இங்க இவ்வளோ பெருசு போடுறதுக்கு பதில் நீங்க ஒரு ஸ்டாண்டர்ட் கேஸ் எல்லாத்தையும் படிச்சு வச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியா போட்டலாம். வாட்ஸ் ஸ்டாண்டர்ட் கேஸ்? செகண்ட்ஸ் பெண்டுலம் அப்படின்னு நம்ம ஒரு பெண்டுலம் சொல்லுவோம். அந்த பெண்டுலமோட மீனிங் என்னன்னா, இட் டேக்ஸ் 2 seconds ஃபார் 1 full oscillation. ஒரு கம்ப்ளீட் ஆசிலேஷனுக்கு 2 செகண்ட் எடுக்கும். அப்படி இல்லைன்னா இப்படின்னு சொல்லலாம், ஒரு ஸ்ட்ரோக்குக்கு 1 செகண்ட். இப்போ ஒரு ஆசிலேஷன்னா என்ன? ஸ்ட்ரோக் 1, ஸ்ட்ரோக் 2. ஸோ ஒரு ஸ்ட்ரோக்குக்கு 1 செகண்ட், இது another செகண்ட். ஸோ ஒரு ஃபுல் ஆசிலேஷனுக்கு இட்ஸ் going to take 2 seconds. ஸோ அப்போ டைம் பீரியட் 2 seconds. இது என்ன மாதிரி பெண்டுலம்னா, இட்ஸ் கால்ட் a seconds pendulum. அவனோட length will be L. ஸோ ஒரு செகண்ட்ஸ் பெண்டுலமோட length will be L என்ற பாருங்க 1 meter. செகண்ட்ஸ் பெண்டுலமோட length will be 1 meter. ஸோ அதை வச்சு இதுக்கு அப்புறமே டைரக்டா length equals 1 meter. You can do it directly. நேரா சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். Length is 1 meter. Now easy. And it is 2026 day. இந்த வருஷம் கேட்ட question. 2 identical masses. Two identical point masses P and Q, suspended from 2 separate massless springs of spring constants K1 and K2 respectively, oscillate vertically if their maximum speeds are the same. The ratio AQ/AP, okay, of the amplitude
of mass after amplitude AQ of mass Q to the amplitude AQ. சரி, பாயிண்ட் என்னன்னா P and Q ரெண்டு ஸ்ப்ரிங் இருக்கு, ஐடென்டிக்கல் பாயிண்ட் மாசஸ், ரெண்டுத்தோட மாசஸ் சேம். ஸோ டூ ஐடென்டிக்கல் பாயிண்ட் மாசஸ். ஸோ ஐடென்டிக்கல் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன? மாஸ் ஆஃப் P ஈக்குவல்ஸ் மாஸ் ஆஃப் Q அப்படி வச்சுப்போம். மாஸ் ஆஃப் P ஈக்குவல்ஸ் மாஸ் ஆஃப் Q. அடுத்து two separate massless springs, right? Spring constant இருக்கு. If their maximum speeds are same, so அவங்க ரெண்டு பேரோட maximum speed will be same. இப்போ maximum speedக்கு ஃபார்முலா என்ன? ஃபர்ஸ்ட் ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்ன? is equal to omega into root of a square minus x square. இப்போ இங்க omega and a வந்து constants, வேல்யூ சேஞ்ச் ஆகாது. x is a variable. அப்போ எக்ஸை வேரி பண்ணி தான் நான் ஸ்பீடை சேஞ்ச் பண்ணணும். எங்க எனக்கு மேக்ஸிமம் ஸ்பீட் இருக்கும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 மெயின் பொசிஷன்ல. இதெல்லாம் ஆல்ரெடி படிச்சிருப்போமா? அட் த மெயின் பொசிஷன் ஸ்பீடு 0. அப்போ எக்ஸ் 0 போடும்போது வி மேக்ஸ் இஸ் ஒமேகா இன்டு ஏ அப்படின்னு வரும், ரைட்? ஸோ ஏ என்னது? ஆம்ப்ளிடியூட். இது ஜெனரல் ஃபார்முலா. இப்போ இங்க கொஸ்டின்ல என்ன? மேக்ஸிமம் ஸ்பீட்ஸ் ஆர் சேம். ஸ்பீட்ஸ் ஆர் சேம். So, அப்போ V max of P equals V max of Q. அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஈக்குவேஷனை மாற்றி எழுதியாச்சு. அப்போ ஒமேகா இன்டு ஏபி, ஒமேகா பி ஏபி ஈக்குவல்ஸ் ஒமேகா கியூ ஏக்யூ. இட்ஸ் ஒமேகா பி ஏபி, ஒமேகா கியூ ஏக்யூ. இப்போ இதில் கொஸ்டின்ல என்ன வேணும்? த ரேஷியோ ஆஃப் ஏக்யூ பை ஏபி. So omega P by omega Q equals AQ by AP. இப்போ ஒமேகாவோட ரேஷியோ கண்டுபிடிச்சோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். ஒமேகாக்கும் மாஸ் சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. What is the formula for omega? Omega is root of K by M, right? இப்போ இங்க மாஸ் சேம்னு சொல்லிட்டதுனால ஒமேகா இஸ் டிரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் கே எழுதிடலாமா? ஸோ இங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஒமேகா நம்ம ஏக்யூ பை ஏபி இஸ் ஈக்குவல் டு ஒமேகா பிக்கு பதில் ரூட் ஆஃப் கேபி பை கேக்யூ, ரைட்? கே 1 and 2 இருக்கா? ஓகே, நம்ம P தான் ஆக்சுவலாக 1 எடுத்திருக்கோம், Q 2 எடுத்திருக்கோமா? ஸோ P is 1, Q is 2, right? So which is KP by Qக்கு பதில் you can replace it K1 by K2. Answer option 2, K1 by K2, right? அவ்வளோதானே, ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் ரொம்ப லென்த்தா உங்களை கன்ஃபியூஸ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பட் நம்ம கரெக்டா அதுல எந்தெந்த வார்த்தையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி மேத்தமேட்டிக்கல் ஈக்குவேஷனா எழுதணும்ன்றதை நீங்க பிராக்டிஸ் பண்ணி கத்துக்கிட்டீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள், வெரி 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 சிம்பிள். Particle executing simple harmonic motion with amplitude A has the same potential and kinetic energies at displacement. சரி, potential and kinetic energy equal இருக்கணும் at displacement. So இப்போ நம்மளோட job என்ன தெரியுமா? Potential energy in terms of displacement, kinetic energy in terms of displacement எழுதிட்டு ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி சால்வ் பண்ணி x ஓட வேல்யூ கொண்டு வரணும். இப்போ ஃபர்ஸ்ட் potential energy is very simple இல்லையா? U is half kx square. Kinetic energy is இங்க பெருசா போகுமா? xல கொண்டு வரது கஷ்டம். ஸோ என்ன பண்ணலாம்? total energy minus potential. So kinetic is total minus total energy minus potential போட்டுக்கலாமா? total என்ன? half ka squared minus half kx squared. So kinetic எவ்வளோ எனக்கு? half k a square minus x square. ரெண்டுத்தையும் ஈக்குவல் டு போட்டு சால்வ் பண்ணா சொல்லி முடிஞ்சிருச்சு, ஈக்குவல். ஸோ half kx square potential equals half ka squared minus x squared. So this
this gets cancelled. So x square plus x square equals a square. X square equals a square by 2. X equals plus or minus a by root 2. So plus or minus விட்டுருங்க. Answer is just a by root 2. So amplitude 1 by root 2 times a, அதாவது என்னோட displacement approximate 70% of amplitude இருக்கும்போது நம்மளோட kinetic and potential will be equal. And இதை இன்னொரு விதமா கூட சொல்லலாம்டே. You know 45 degree. 45 degreeல நமக்கு sin 45 சரி cos 45 சரி 1 by root 2 அப்படின்னு வரும். Okay. So same thing. So 45 degreeல இருக்கும்போது இல்ல amplitude and displacement will be like 70% of amplitude இருக்கும்போது kinetic energy and potential energies are equal. Okay. அடுத்த question டே. Two-dimensional motion of a particle described by R equals I cap plus 2 j cap a cos omega t is an. Okay, right. இது கொஸ்டினே கொஞ்சம் லோலாய் பிடிச்ச கொஸ்டின், பட் ஏன்னா இட்ஸ் ஈஸி. எனக்கு ஒரு பாடி 2-dimensional மோஷன்ல இருக்கு, தட் இஸ் வெரி கிளியர். அவனோட பொசிஷன் வெக்டார் ஆர் வெக்டார் இஸ் இஸ் பொசிஷன் வெக்டார் I cap plus 2 j cap a cos omega t. கரெக்டா? இப்போ இங்க r vector is position vector, அது நமக்கு தெரியும். எப்படி கொடுத்திருக்காங்க? I cap plus 2 j cap a cos omega t. So r vector ஓட standard format என்னன்னு நமக்கு தெரியும் தானே? The standard format of r vector x I cap plus y j cap. ஏன்னா இது 2D ன்னு கொடுத்துட்டாங்க, so we don't need the third z. So x I cap y j cap. So அப்படி வச்சு பார்க்கறப்போ இங்க what is our x? x என்ன? I ஓட coefficient. So a cos omega t. y என்ன வரும்? j ஓட coefficient 2a cos omega t. So x y இது ரெண்டுத்தையும் நான் தனித்தனியா தூக்கி எழுதியாச்சு, அப்படியே வச்சிரும். ஸோ இப்போ கொஸ்டினை கொஞ்சம் படிச்சுக்கலாமா? என்னது? அவனோட பாத் என்னன்றது தான் இன்டைரக்ட் கொஸ்டின். பாரபோலிக், எலிப்டிக்கல். ஓகே, இது ரெண்டும் பாத்து. இது நேச்சர் ஆஃப் த மோஷன், பீரியாடிக், சிம்பிள், ஹார்மோனிக். ஸோ இது நாலத்துல என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கும் ஒய்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்னது? வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்? So this is x, correct? அப்போ y is equal to 2 into x ன்னு எழுதிக்கலாமா? ஏன்னா இதுக்கு பதில் I can substitute this. ஏன்னா a cos omega t க்கு பதில் நான் போடனா y is equal to 2x. அப்போ y is equal to 2x அப்படிங்கிறது it's not parabolic, it's not elliptical, right? ஏன்னா பாரபோலாவோட ஈக்குவேஷன் என்ன வரும்? y is equal to x squared. சிம்பிள் ரேண்டம் ஈக்குவேஷன். எனக்கு x and y இருக்கணும், அதுல ஏதாவது ஒரு டேர்முக்கு ஸ்கொயர் இருந்ததுன்னா தட் இஸ் a parabola. இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இஸ் a parabola. இல்ல x square equal to y, that is also a parabola. எலிப்ஸோட ஈக்குவேஷன் என்ன வரும்? x squared by a square plus y square by b square equals 1. இது எலிப்ஸ். நீங்க மேத்ல படிச்சிருப்பீங்க கோனிக் செக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக், அல்ல எலிப்ஸ், பாரபோலா, ஹைப்பர்போலா மூணுமே படிச்சிருப்பீங்க. அதோட ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன்ஸ் தெரிஞ்சிருந்ததுன்னா இட் இஸ் சேஃபர். அதெல்லாம் டோட்டலா சொல்லிடுறேன். in general ஹைப்பர்போலாக்கு this is the equation. அதுலயே நமக்கு ஸ்பெஷல் கேஸ் ஒன்னு இருக்கும், xy equals constant. this is rectangular hyperbola. இத நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். product of two variables x into y is constant, அது rectangular hyperbola. இது general hyperbola, இது rectangular hyperbola, parabola, ellipse. just standard equations. so இதுல இருந்து we can clearly say it is not a parabola, அது ellipseம் கிடையாது. ரெண்டும் கிளியரா தெரிஞ்சிருச்சு. இப்ப cos அப்படினாலே கிளியரா அது SHM தானே. sin as well as cos அது ரெண்டுமே நமக்கு simple harmonic motions தான். so SHM is clearly stated. questionல SHM clearly இருக்கு. but எல்லா SHMும் they are also periodic motions இல்லையா? ஏன்னா periodic motions எல்லாத்தையும் நம்ம SHM னு சொல்ல முடியாது. but எல்லா simple harmonic motionமே periodic motion தான். yes. So it is a periodic motion. So answer option D, which is C and D.
கடைசி ரெண்டு மட்டும் தான் கரெக்ட், மீதி ரெண்டும் தப்பு. அவ்வளவுதான். அடுத்த क्वेश्चन. If x is equal to 5 sine pi t plus pi by 3 meters represents the motion of a particle executing simple harmonic motion. The amplitude and time period of motion respectively are. So in the equation you'll have to extract amplitude and time period. So standard format x is a sine omega t plus 5. இது இந்த x ஓட யூனிட் ஆன மீட்டரை ரெப்ரசன்ட் பண்ணுது. இல்ல மீட்டர் மாஸ் ரெண்டுத்துக்கும் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. SHMல நமக்கு டைரக்டா ஈக்குவேஷன்ல மாஸ் எங்கிட்டும் வராது. சோ கடைசியா இருக்கிற m represents meters. So x is equal to a sin omega t plus 5. So கம்பேர் பண்ணும்போது amplitude அதோட இடத்துல நம்பர் 5 உட்கார்ந்திருக்கான். So amplitude is 5 and time period. So time period formula enna? We need 2 pi omega. So inga omega t, omega enna pi is pi. So t is 2 pi by pi, which is 2 seconds. So amplitude is 5, time period is 2. Amplitude 5 centimeter meter அதை செக் பண்ணணும்டே. 5 meters and 2 seconds. அதுக்கு தான் அந்த மீட்டர் வார்த்தை கொடுத்திருக்காங்க. எங்கிட்ட வச்சிருக்காங்க பாருங்க ஆப்பு. Good. If mass of the bob in a simple pendulum is increased to thrice its original mass and its length is made half its original length, then the new time period of oscillation is x by 2 times its original time period. Then the value of x is. So, the question is time period, new time period. யாரோடது ஒரு சிம்பிள் பெண்டுலமோட டைம் பீரியடை பத்தினது தான் இந்த என்டையர் கேள்வியுமே. ஒரு சிம்பிள் பெண்டுலம் டைம் பீரியட் என்ன? t is 2 pi root of L by G. இங்க மாஸுக்கு வேலையே இல்லை. ஒரு ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம் எடுத்தோம்னா ஸ்ப்ரிங் மாஸ் சிஸ்டம்ல எனக்கு ஸ்ப்ரிங் மாஸ் ரெண்டுமே யூஸ் ஆகும். ரூட் ஆஃப் k by m, ரைட்? ஸோ ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் as well as mass of the block அது ரெண்டுமே எனக்கு டைம் பீரியட் அஃபெக்ட் பண்ணும். பட் ஒரு சிம்பிள் பெண்டுலத்துக்கு மாஸ் இஸ் யூஸ்லெஸ். அந்த பாபோட மாஸ் இஸ் யூஸ்லெஸ். Length of the string and g, gravitational acceleration due to gravity. So inga you can directly say t is proportional to root of L மட்டும்தான். இதில இருந்து t1 by t2 is root of L1 by L2. புரிஞ்சுச்சா? இப்போ L1 by L2 original length made half its original length. So original length L அப்படின்னு இருக்கு. New length becomes L by 2. So solve பண்ணிட்டோமா, which is root 2. So இப்போ question என்ன? The new time period, right? So original time period கொடுத்திருக்காங்களா? Okay, x by 2 times, right? And the new time period of oscillation is x by 2 times its original time period. Upon new time period to original time period is 1 by root 2. Correct? So new time period, இது அப்படியே பெரட்டி எழுதலாம். New time period original is 1 by root 2. இப்போ நமக்கு இது x by 2 ஃபார்மேட்ல வரணும். This is x by 2. இப்போ what is x? 2 by root 2 equals x, which is just root 2. அவ்வளவுதான். So value of x is just root 2. Okay. என்னடே சாட்ல ரெஸ்பான்ஸே காணோம். அமைதியா இருக்கீங்க. அவ்வளோ சின்சியரா கவனிக்கிறீங்களா? Anyway, good. So answer is option B.
அடுத்த question. The xt graph of a particle performing simple harmonic motion is shown in the figure. The acceleration of the particle at t is equal to 2 seconds is. So, on the particle acceleration at t is equal to 2 seconds. So, இது ஒரு basic SHM, correct? Simple harmonic motion, அதோட graph கொடுத்துட்டாங்க. So, obviously, this is sine wave motion. X is equal to a sine. So, இது ஒரு sine wave motion அப்படிங்கிறது clear இருக்கு. இப்போ நமக்கு ஆக்சிலரேஷன் வேணும். ஸோ நமக்கு ஃபிகரில் இருக்கிற டேட்டாவை யூஸ் பண்ணி ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ சைன் ஒமேகா டி. ஏன்னா திஸ் இஸ் கிளியர்லி அ சைன் வேவ் அண்ட் சிம்பிள் ஹார்மோனிக்னு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டதுனால இந்த வார்த்தையையும் இந்த டயக்ராமையும் ரெஃபரன்ஸாக வச்சு வி கேன் கன்சிடர் இட் ஆஸ் அ சைன் வேவ். இது ஒரு ப்ராப்பர் சைன் வேவாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ஆக்சிலரேஷன் வேணும். அண்ட் ஒன் மோர் திங் டே, ஆக்சிலரேஷன் இன் டர்ம்ஸ் ஆஃப் டைம் கேட்டிருக்காங்க. நேராக உங்களுக்கு அந்த ஆக்சிலரேஷன் ஈக்குவேஷன் ஞாபகம் தான் எழுதுங்க. இல்லையா, டிஸ்பிளேஸ்மெண்ட் 2 தடவை டிஃபரன்சியேஷன் போட்டால் ஆக்சிலரேஷன் வந்துருச்சு. வெலாசிட்டி என்ன? ஏ ஒமேகா காஸ் ஒமேகா டி. ஆக்சிலரேஷன் என்ன? மைனஸ் ஏ ஒமேகா ஸ்கொயர் சைன் ஒமேகா டி. அவ்வளோதான். ஸோ இங்கே நமக்கு t is equal to 2 இருக்கு. ஒமேகாவோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கேருந்து டைம் பீரியட் என்ன சொல்லலாம்? ஒரு ஃபுல் ஆசிலேஷனுக்கு we have 8 seconds. ஸோ அப்போ t equals 2 pi by omega which is 8. அப்போ ஒமேகா எவ்வளோ? pi by 4 equals omega. கரெக்டாக 2 to cancel ஆகிடும். pi by 4 is omega. தூக்கி சப்ஸ்டிடியூட் பண்ணுவோமா? which is equal to minus amplitude என்ன? 1. So 1 into pi by 4 the whole square into sine of pi by 4 into time எவ்வளோ? 2 seconds. 2. So this cancelled. Sine pi by 2 is 1. So minus pi squared by 16. Minus pi squared by 16. So option C. Okay. And இங்க நீங்க டயக்ராம்ல கூட அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். t is equal to 2 secondsல இவன் இங்க இருக்கானா? ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவா இருக்கிறதுனால ஆக்சிலரேஷன் டவுன்வர்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கணுமா? டிஸ்பிளேஸ்மெண்ட் பாசிட்டிவ், ஆக்சிலரேஷன் நெகட்டிவ். ஸோ நெகட்டிவ். ஸோ சைனை கூட நம்ம வெரிஃபை பண்ணிக்க முடியும். ஆப்ஷன் சி. எஸ், குட். Identify the function which represents a non-periodic motion. So, repeat ஆகாத மாதிரி. Periodicனா என்ன அர்த்தம்? It should repeat. So, periodic என்ற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா it should repeat. ஒரு regular intervalsல அது repeat ஆகும். Non-periodic, non-repetitive. So, obviously sin இருந்ததுனாலே அது repeat ஆகும் தான் அர்த்தம். So, sin இல்லாத ஒரே ஒரு function e to the power minus omega t. Yeah, correct. அடுத்த question போமா. Two pendulums of length 121 and 100 centimeters start vibrating in phase. Right, ரெண்டு pendulum 121 and 100 are start vibrating in phase. At some instant, the two are at their mean position in the same phase. Okay, at some instant they are the mean position in the same phase. The minimum number of vibrations of the shorter pendulum after which
the two are again in phase at the mean position is சரி. ஸோ நமக்கு 2 பெண்டுலம் கொடுத்துருக்காங்க. அந்த 2 பெண்டுலத்தோட லென்த் இருக்கு. இப்போ இங்க கதை என்னன்னா, 2 பெண்டுலமை நான் பக்கத்துல தொங்க விட்டுருக்கேன். ஒன்று லென்த்தா இருக்கு, இன்னொன்று ஷார்ட்டா இருக்கு. ரெண்டுத்தையும் அட் அ டைம் நான் சேமா டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுறேன். ரைட்? ஸோ நான் ரெண்டுத்தையும் அட் த சேம் டைம் நான் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிடுறேன்னு வச்சுப்போமே. இப்போ லென்த் வேறையா இருக்கிறதுனால கண்ணா பின்னான்னு ஆடிட்டு இருப்பாங்க. பட் ஆடிட்டே இருந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க 2 பேரும் பர்ஃபெக்டா ஒரே ஃபேஸ்ல அப்படி வந்து சிங்க் ஆவாங்க. அந்த டயத்துல அந்த ஸ்டேட் வர்றப்போ ஷார்ட்டர் பெண்டுலம் எத்தனை ஆசிலேஷன்ஸ் முடிச்சிருப்பான் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ நம்ம ஒரு ரஃப் நம்பர் எடுத்த எக்ஸாம்பிள் சொல்றோம்னு வச்சுப்போமே. எனக்கு 2 பெண்டுலம்ஸ் இருக்கு. ஒரு பெண்டுலமோட டைம் பீரியட் வந்து 2 செகண்ட்னு வச்சுப்போம். இன்னொரு பெண்டுலமோட டைம் பீரியட் 3 செகண்ட்னு வச்சுப்போம், சிம்பிள் நம்பர்ல. அப்போ யோசிச்சு பாருங்க, மொதல் பெண்டுலம் 2 செகண்ட்ல ஒரு ரவுண்டு முடிச்சிடுறான். அடுத்த 2 செகண்ட் 4வது செகண்ட் வர்றப்போ 2வது ஆசிலேஷன் முடிப்பான். 6வது செகண்ட் வர்றப்போ 3வது ஆசிலேஷன் முடிப்பான். ஸோ இப்போ அவன் ஆரம்பிச்ச இடத்துக்கே வர்றதுக்கு 2, 4, 6 6வது செகண்ட், 2வது செகண்ட்ல, 4வது செகண்ட்ல, 6வது செகண்ட்ல. செகண்ட் பெண்டுலம் அவனோட டைம் பீரியட் என்ன? 3 செகண்ட் சொன்னமா. ஸோ அப்போ அவன் ஒரு ஆசிலேஷன் முடிக்கிறதுக்கு 3 செகண்ட், 2வது ஆசிலேஷன் முடிக்கிறதுக்கு 6 செகண்ட். இப்போ 6வது செகண்ட்ல தான் அவங்க 2 பேரும் they will come back to the same phase இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது டைம் t is equal to 0ல இருந்தாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரே ஃபேஸுக்கு வரணும்னா மினிமம் 6 செகண்ட் ஆகணும். ஏன்னா மொதல் பெண்டுலம் 3 ஆசிலேஷனை முடிச்சிருப்பான், 2வது பெண்டுலம் 2 ஆசிலேஷன் தான் முடிச்சிருப்பான். ஸோ இதுல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, யாருக்கு டைம் பீரியட் கம்மியா இருக்கோ அவன் அதிக நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் பண்ணியிருப்பான். மொதல் பெண்டுலமுக்கு டைம் பீரியட் 2, அவன் 3 ஆசிலேஷன்ஸ் முடிச்சுட்டான். 2வது பெண்டுலமுக்கு டைம் பீரியட் 3, அவன் 2 ஆசிலேஷன் தான் முடிச்சிருக்கான். இவ்வளவுதான் ஸ்டோரி. இது உங்களுக்கு புரிஞ்சதுன்னா போதும். இப்ப கொஸ்டின் போமா? இப்போ 2 பேருமே திருப்பி ஆரம்பிக்கிறது ஒரே டைம், முடிகிறது ஒரே டைம். கரெக்டா? ஒரே டைம் ஆன்சன். நான் கிளாக் ஆன் பண்ணும்போது 2 பேரையும் தட்டி விடுறேன். அவங்க ஆடி முடிச்சுட்டு, அதாவது 2 பேரும் தனித்தனியா ஆரம்பிச்சிருவாங்க. டிங் டிங் தனித்தனியா ஆரம்பிச்சிருவாங்க. ஆடிட்டு திருப்பி அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம்ல ஒரே வந்து நிக்கிறப்போ 2 பேருக்கு எடுக்கிற டோட்டல் டைம் வந்து எனக்கு சேமா தானே இருக்கும். ரைட்? ஸோ டோட்டல் டைம் ஆஃப் pendulum A is equal to total time of B. எதுக்கு இந்த டோட்டல் டைம்? இது எதுக்கு நம்ம சொல்றோம்? to come back to same phase. Right? So 2 பேரும் ஆரம்பிச்சு திருப்பி ஒரிஜினல் ஃபேஸுக்கு வந்து முடிக்கிறதுக்கு they are going to take the same amount of time to come back to the same phase. இப்போ இந்த டைம்ல the total time நம்ம எப்படி சொல்லலாம்னா number of oscillations of A into time period of A. இப்போ A அப்படின்றவன் அவனோட டைம் பீரியட் some certain value இருக்கு. let's say இங்கே நம்பர் கொடுத்து பார்ப்போம். டோட்டல் டைம் வந்து எனக்கு ஒரு 10 செகண்ட்னு வச்சுப்போம். இல்ல நமக்கு இந்த ப்ரீவியஸ் கேஸ்ல 6 செகண்ட் கழிச்சு தான் 2 பேரும் டோட்டலா வருவாங்க, சேம் ஃபேஸ்ல வருவாங்க. அப்ப மொதல் பெண்டுலமோட டைம் பீரியட் எவ்வளோ? 2 செகண்ட் இன்டு அவனோட நம்பர் ஆஃப் ஆசிலேஷன்ஸ் 3 போட்டோம்னா எனக்கு டோட்டல் கிடைக்கும். ரைட்? ஸோ டோட்டல் டைம் நம்பர் இன்டு டைம் பீரியட் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி NB இன்டு டைம் பீரியட் ஆஃப் B. அவ்வளவுதானா? இப்போ பாருங்க. ஸோ டைம் பீரியட் ஆஃப் NA by NB equals TB by TA. ரைட்டா? இங்க TB என்னது? 100, TA is 121. சப்ஸ்டிடியூட் பண்ணுமா? 100. ஆக்சுவலா லென்த்தோட ஃபார்முலா என்னன்னா டைம் இஸ் ப்ரொபோர்ஷனல் டு ரூட் ஆஃப் எல்.
ஏன்னா by g constant நம்ம கேன்சல் பண்ணிடலாம். So time is proportional to root of L. தூக்கி substitute பண்ணுவோமா? Root of LB by LA, which is 100 by 121. So rootல இருந்து வெளியே எடுத்தோம்னா 10 by 11. So அப்போ NA by NB equals 10 by 11. இப்போ இங்க ரெண்டு பெண்டுலம்ல எது ஷார்ட்டர் பெண்டுலம் பாருங்க. B is shorter. ஏன்னா அவனோட லென்த் 100 சென்டிமீட்டர் தான் இருக்கு. So B is shorter. So clearly அப்போ அவங்க ரெண்டு பேரோட நம்பர்ஸோட ரேஷியோ எப்படி இருக்கும்? 10:11 இருக்கும். NA by NB is 10:11. அப்போ ரெண்டு பேரும் சேம் ஃபேஸுக்கு வரணும்னா NA ஃபர்ஸ்ட் பெண்டுலம் 10 ஆசிலேஷன்ஸ் முடிச்சிருப்பான். ரெண்டாவது பெண்டுலம் 11 ஆசிலேஷன்ஸ் முடிச்சிருப்பான். அப்படி இருந்தா மட்டும்தான் they will come back to the same phase. கரெக்டா? அண்ட் இந்த ரேஷியோ தான் நமக்கு கான்ஸ்டன்டா மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். என்ன? இன்டூ 2 போட்டோம்னா ரெண்டாவது தடவை ரெண்டு பேரும் ஒரே ஃபேஸுக்கு வரணும்னா எனக்கு லெட்ஸ் சே இது வந்து மினிமம் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். மினிமம் 10 and 11 seconds அப்படின்னு எடுத்துப்போம். செகண்ட் டைம் it will be 20 by 22, 30 by 33. இத்தனை ஆசிலேஷன்ஸ் ஆகும்னு அர்த்தம். ஒரே ஃபேஸுக்கு வர்றதுக்கு ஒருத்தன் 10 இன்னொருத்தன் 11. அடுத்த அதே சிச்சுவேஷன் வரணும்னா 20, 22. So and so on. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்டுக்கிறாங்க? The minimum number of vibrations of the shorter pendulum after which the two are in the same phase. அப்போ ஷார்ட்டர் பெண்டுலத்தோட மினிமம் நம்பர் ஆஃப் வைப்ரேஷன்ஸ் எவ்வளோ? 11. மினிமமா 11 வைப்ரேஷன்ஸ் தாண்டினாதான் அவன் ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு ரெண்டு பேரும் காமனா வருவாங்க. அவ்வளவுதான் கொஸ்டின். ஸோ ஆன்சர் இஸ் 11. ஓகே. ஸோ இது கொஞ்சம் ட்ரிக் கொஸ்டின் தான், பட் ஈஸி. அந்த அளவு கஷ்டம் இல்லை. Oh, next. A body is executing a simple harmonic motion with frequency n. The frequency of its potential energy. Simple day. நமக்கு potential energy ஓட frequency, potential energy as well as kinetic energy, அவங்களோட frequency literally 2 times. அவ்வளவுதான். ஏன் அப்படின்னா மேத்தமேட்டிக்கலாவும் சொல்லலாம், நம்ம பிசிக்கல் மீனிங் வச்சும் சொல்லலாம். ஒரு ஆசிலேஷன்ல எனக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி 2 தடவை டிரான்ஸ்ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஒரு ஸ்ட்ரோக்ல கைனடிக் டு பொட்டன்ஷியல், அடுத்த ஸ்ட்ரோக்ல பொட்டன்ஷியல் டு கைனடிக், பேக் டு பொட்டன்ஷியல் அகைன். ரைட்டா? ஒரு ஃபுல் ஆசிலேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுல 2 தடவை எனர்ஜி டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்கும். ஸோ மீன் பொசிஷன்ல இருந்து ஒரு ஃபுல் ஆசிலேஷனை முடிச்சுட்டு திருப்பி மீன் பொசிஷனுக்கு வரணுமா? மீன்ல ஃபுல் கைனடிக், ஒரு தடவை பொட்டன்ஷியலா மாறிட்டு திருப்பி பொட்டன்ஷியலா மாறிட்டு திருப்பி கைனடிக்கு வரும். ஸோ எனர்ஜியோட ஆசிலேஷன் பீட் கைனடிக் ஆர் பொட்டன்ஷியல் எப்பவுமே ட்வைஸ் த ஃப்ரீக்வன்சி. இது மேத்தமேட்டிக்கலாக நம்ம டீப்பாக போக வேண்டாம், இது ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லைனா இந்த ஃபர்ஸ்ட்ல நம்ம ப்ராப்ளம் டிஸ்கஸ் பண்ணோம் இல்லையா, ஃபார்முலாஸ், இங்கே கூட நீங்கள் பார்க்கலாம். யா, ஸோ கைனடிக் எனர்ஜி சைன் ஸ்கொயர்னு இருக்குதா, இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா இஸ் 1 minus cos 2 theta by 2. ஸோ 2 into cos 2 theta அப்படின்னு வரும். ஸோ cos 2 times the frequency. அல்ஜிப்ரிக் ஃபார்முலா நீங்கள் ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நமக்கு cos 2 times அப்படின்னு வரும். ஸோ த பாயிண்ட் இஸ் எனர்ஜியோட ஃப்ரீக்வன்சி SHM ஓட ஃப்ரீக்வன்சியை விட டபுள். ஸ்டாண்டர்ட் கேஸ். A spring is stretched by 5 centimeters, stretched by 5 centimeters by a force of 10 Newton. The time period of oscillations when a mass of 2 kg suspended by it is. So force கொடுத்தாச்சு, length கொடுத்தாச்சு, ரெண்டுத்தையும் வச்சு k கண்டுபிடிச்சிட்டு mass வச்சு time period கண்டுபிடிக்கணும். So இங்க F equals kx. Right? So force எவ்வளோ? 10 Newton divided by 5 centimeter. So 5 into 100 equals k, which is 200. ரைட்டா? ஏன் 5 மேலே 100 போட்டுக்கிறேன்னா சென்டிமீட்டர். ஸோ இங்கே இன்டூ 10⁻⁻2 வரும், அது மேலே போயிடுச்சு.
1000 by 5 is 200, right? இப்போ இது வந்து k ஓட வேல்யூ and mass is 2 kgs. இங்க நமக்கு என்ன வேணும்? T is 2 pi root of k by 2 pi root of m by k. Right, so 2 pi root of m by k. Substitute பண்ணுமா? 2 pi root of 2 by 200 100 pi by 5, just 0. Right. கரெக்டா டே? நான் கணக்குல வீக் கரெக்டான்னு செக் பண்ணுங்க. Yes, 0.628. The phase difference between displacement and acceleration of a particle in simple harmonic motion is. Again, இதுவும் standard result டே நீங்க படிச்சிருந்திருக்கணும். a sin omega t. எனக்கு acceleration என்ன வரும்? minus omega square a sin omega t. ஸோ இங்கேக்கும் ஒரு மைனஸ் மட்டும்தான் நமக்கு வித்தியாசம். ஓகே, ஸோ நம்ம கிராஃபிக்கலாக பார்த்தா எனக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் இப்படி இருந்ததுன்னா ஆக்சிலரேஷன் தலைகீழ இருக்கும். ஸோ த டிஃபரன்ஸ் இஸ் 180 degrees. இதுவும் ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் பசங்களா, இது எல்லாமே ஸ்டாண்டர்ட் ரிசல்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் ஆக்சிலரேஷனுக்கும் எக்ஸாக்டா 180 degree ஃபேஸ் டிஃபரன்ஸ். தேர் லைக் எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்ல. ஸோ 180 degree ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருக்கணும். ஓகே பசங்களா, ஸோ தட் இஸ் எனஃப். ஸோ யா, PYQ சால்வ் பண்ணுங்க முடிஞ்ச அளவு. CYQ இந்த வருஷம் 2026ல கேட்ட கொஸ்டின் பிளஸ் 2024 போன வருஷமா? 5 போன வருஷம். ஸோ போன வருஷம் இந்த வருஷம் 2 கொஸ்டின் பேப்பர்ஸும் மறக்காம சால்வ் பண்ணி முடிச்சிருங்க. விச் வில் பி வெரி 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 ஹெல்ப்ஃபுல். ஓகே ரைட். ஸோ அடுத்த செஷன்ல பார்ப்போம். See you, take care, bye.